யோசிச்சு பாருங்க, உங்க பிரவுசர் வெறும் வெப்சைட்டுகளை காட்டுறதுக்கு பதிலா உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? இமெயில் எழுதுறது, ஃபார்ம் ஃபில் பண்றது, ஏன் உங்க அடுத்த பிசினஸ் திட்டத்தையே ரெடி பண்றதுன்னு. இது வெறும் கற்பனை இல்லைங்க. இதுதான் ஏஐ ஏஜென்ட்களோட அடுத்த கட்டம். நாம இன்டர்நெட்டை பாக்குற விதத்தையே இது மொத்தமா மாத்த போகுது. நம்ம டெய்லி லைஃப்ல எவ்ளோ நேரம் இந்த சின்ன சின்ன வேலைகளுக்காகவே போகுது. மீட்டிங் புக் பண்றது, ரிசர்ச் பண்றது, இமெயில்ஸ்க்கு பதில் சொல்றதுன்னு. இந்த எல்லாத்தையும் உங்க பிரவுசரே பாத்துக்கிட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த கேள்விக்கு ஒரு பதிலாதான் இந்த காமெட் வந்திருக்கு. அப்போ இந்த காமெட்னா என்ன? இது வெறும் நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ற ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் மட்டும் இல்ல. இது ஒரு ஏஐ ஏஜென்ட். இதுக்குள்ள பெரிய வித்தியாசம் இருக்கு. பாருங்க, ஒரு அசிஸ்டன்ட் உங்களுக்கு வழி சொல்லும். ஆனா ஒரு ஏஜென்ட் உங்களுக்காக அந்த வழியில நடந்து வேலையே முடிச்சு கொடுக்கும். அதுதான் இங்க இருக்கிற மேஜிக். சரி வாங்க, முதல்ல நம்ம எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் இந்த சின்ன சின்ன அட்மின் வேலைகள். நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை குறைக்கிற இந்த வேலைகள்ல இருந்து காமெட் எப்படி நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய சப்ளையர் ஃபார்ம் பார்த்தாலே பல பேருக்கு தலை சுத்திடும். கம்பெனி பேரு, அட்ரஸ், ஜிஎஸ்டி நம்பர்னு ஒன்னொன்னா தேடி தேடி நிரப்புறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடும் இல்லையா? இந்த கடுப்பான வேலைய காமெட் எப்படி ஒரு நொடியில செய்யுதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, இதுக்காக நீங்க எந்த கோடிங்கும் எழுத தேவையில்லை. சும்மா நம்ம பேசுற மாதிரி என்ன இந்த சப்ளையர் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணு, ஆனா சப்மிட் பண்ணிடாத, நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன், இவ்வளவுதான். நீங்க இயல்பா சொன்னாலே போதும், அது வேலைய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. நாம ஒவ்வொரு பாக்ஸா தேடி டைப் பண்ணி தப்பு பண்ணிட்டோமான்னு செக் பண்ற நேரத்துல காமெட் அந்த பக்கத்தை முழுசா ஸ்கேன் பண்ணி அதுகிட்ட ஏற்கனவே இருக்கிற தகவல்களை வச்சு நொடியில நிரப்பிடுது. இது நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்ல, நம்மளோட கவனத்தை முக்கியமான வேலைகள்ல செலுத்த உதவுது. இது வெறும் ஃபார்ம் நிரப்புறதோட முடிகிற கதை இல்ல. யோசிச்சு பாருங்களேன், உங்க இன்பாக்ஸ்ல இருக்கிற கடந்த 6 மாச இன்வாய்ஸ்கள் எல்லாம் தேடி எடுத்து ஒரு எக்ஸல் ஷீட்ல போடணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? காமெட் அது சில நொடிகள்ல செஞ்சிடும். இந்த மாதிரி பல அட்மின் வேலைகளை இது ரொம்ப சுலபமாக்கிடுது. சரி, ஒரு வேலையை ஆட்டோமேட் பண்றது சூப்பர். ஆனா ஒரே நேரத்துல பல வெப்சைட் டேப்களை திறந்து வச்சு வேலை செய்யும் போது அதுகளுக்குள்ள இருக்கிற தொடர்பை புரிஞ்சுக்கிட்டே வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? அதுதான் காமெட்டோட அடுத்த கட்டம் புத்திசாலித்தனம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சினேரியோவை எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு இமெயில் வருது, உங்க கடைசி 10 பிளாக் போஸ்ட்களை அனுப்ப சொல்லி கேக்குறாங்க. சாதாரணமா நாம என்ன பண்ணுவோம்? நம்ம பிளாக் வெப்சைட்டை திறந்து ஒவ்வொரு போஸ்டா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஆனா காமெட் இருந்தா நீங்க அந்த வெப்சைட்டை மட்டும் திறந்து வச்சுட்டு இந்த டேப்ல இந்த தகவலை எடுத்து ஒரு பதில் ரெடி பண்ணுன்னு சொன்னா போதும். இங்கதான் அதோட ஸ்மார்ட்னஸ் தெரியுது. அது சும்மா 10 லிங்க மட்டும் காப்பி பண்ணி போடல. அது ஒரு படி மேல போய் உங்க பிளாக் எதை பத்தினதுன்னு ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட கொடுக்குது. அதாவது அது நீங்க கேட்டதை மட்டும் செய்யல, உங்க நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு முழுமையான பதில உருவாக்குது. ஓகே, சின்ன சின்ன வேலைகள், சூழல் புரிஞ்சு பதில் சொல்றதெல்லாம் சரி. ஆனா ஒரு முழுமையான ரிசர்ச் ப்ராஜெக்டையே ஒரு ஏஐ ஏஜென்ட்டால செய்ய முடியுமா? ஒரு கருவியா மட்டும் இல்லாம ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா அது எப்படி மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஒரு கமெண்ட் மட்டும் பாருங்க. இது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? மார்க்கெட் ரீசர்ச் பண்ணணும், டேட்டா என்ட்ரி பண்ணணும், அப்புறம் அதை பத்தி சுருக்கமா எழுதணும். பல மணி நேர வேலைய ஒரே ஒரு வரியில சொல்லியிருக்கோம். அண்ட் இதான் ரிசல்ட். ஒரு தெளிவான முழுமையான போட்டியாளர் பகுப்பாய்வு டேபிள். அதுவும் சில நிமிஷங்கள்ல ரெடி. சாதாரணமா இந்த மாதிரி ஒரு டேட்டாவை உருவாக்க பல நாட்கள் ஆகும். சரி, காமெட் இதை எப்படி செஞ்சது? அதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் ப்ராசஸ் இருக்கு. அது இந்த பெரிய வேலைய 3 சின்ன வேலையா பிரிச்சுக்குச்சு. முதல்ல ஒரு ரிசர்ச்சர் மாதிரி இன்டர்நெட்டை மொத்தம் அலசி ஆராய்ஞ்சுது. அடுத்து ஒரு டேட்டா அனாலிஸ்ட் மாதிரி கிடைச்ச எல்லா டேட்டாவையும் ஒரு கூகுள் ஷீட்ல அழகா அடுக்கி வச்சுது. கடைசியா ஒரு கண்டென்ட் ரைட்டர் மாதிரி ஒரு பிரசன்டேஷனுக்கு தேவையான சம்மரியும் எழுதிடுச்சு. இது 3ம் ஒரே ப்ராசஸ்ல நடந்து முடிஞ்சுது. ஆனா கதை இதோட முடியல. உண்மையான ஆச்சரியமே இதுக்கு அப்புறம்தான். அந்த டேட்டாவை வச்சு அதை செஞ்ச அடுத்த விஷயம்தான் உண்மையிலேயே பிரமிப்பானது. இதுதான் ஒரு ஏஐ ஏஜென்ட்டோட உண்மையான பவர். அது வெறும் தகவல்களை சேகரிக்கல, அந்த தகவல்களை வச்சு ஒரு முழு ஆக்ஷன் பிளானிங்கை உருவாக்குது. மார்க்கெட்ல என்ன வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அடுத்த 90 நாளைக்கு என்ன செய்யணும்னு திட்டம் போட்டு அந்த திட்டத்தை செயல்படுத்த தேவையான இமெயில்கள், ஏன் ஒரு வீடியோ ஸ்கிரிப்ட் வரைக்கும் அதுவே எழுதிடுச்சு. இது வெறும் ஆட்டோமேஷன் இல்ல, இது ஸ்ட்ராட்டஜி கிரியேஷன்.
இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கருவி நம்ம கையில இருக்கும்போது சுவாபாவிகமா ஒரு முக்கியமான கேள்வி வரும். அப்போ நம்மளோட பங்கு என்ன? எல்லாத்தையுமே ஏஐ கிட்ட விட்டுறலாமா? கண்டிப்பா கூடாது. இங்கதான் மனித மேற்பார்வையோட முக்கியத்துவம் வருது. இந்த அறிவுரை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஐ ஒரு இமெயில் எழுதலாம், ஆனா அந்த சென்ட் பட்டனை நீங்க தான் அழுத்தணும். அது ஒரு பேமெண்ட் ஃபார்மை நிரப்பலாம், ஆனா கடைசி ஒப்புதல் உங்களுடையதா இருக்கணும். எப்பவுமே ஒரு தடவைக்கு 2 தடவை சரி பார்த்த பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். சுருக்கமா சொன்னா, ஏஐய உங்க கோ-பைலட் மாதிரி நினைச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நிறைய உதவி பண்ணும், ஆனா கடைசியில பைலட் சீட்ல இருக்கிறது நீங்க தான். அது அனுப்புற ஒவ்வொரு இமெயில், அதை ரெடி பண்ற ஒவ்வொரு ரிப்போர்ட் எல்லாத்துலயும் உங்க ஃபைனல் செக் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா ஏஐ எவ்ளோ ஸ்மார்ட்டா இருந்தாலும் அதுவும் தப்பு பண்ணும். அந்த பொறுப்பு நம்ம கையில தான் இருக்கு. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிப்போம். உங்க பிரவுசரே ஒரு முழு வியூகத்தையே செயல்படுத்தும் போது நம்மளோட மிக முக்கியமான திறமை எதுவா இருக்கும்? சரியான கேள்விகளை கேட்கறதா, ஏஐ கொடுத்த பதில்களை விமர்சன ரீதியா சரி பார்க்கறதா, இல்ல இது ரெண்டையும் தாண்டி வேற ஏதாவது இருக்கா? யோசிச்சு பாருங்க.